ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். மலேசியாவை சேர்ந்த மகாங்கிற பொண்ணு ADHD பேஷண்ட்டுங்க. மகாங்கிறவங்க யாரு, அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்களோட பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்ட் 1ல எல்லாமே கவர் பண்ணி போட்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 2ங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்க வரவங்க பார்ட் 1 பார்க்கலன்னா கண்டிப்பா பார்ட் 2 புரியாது. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பார்ட் 1ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க போய் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தான் பார்ட் 2 உங்களுக்கு புரியும். மகா அவங்களோட காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு எரிஞ்சு போன உருவம், ஒரு பையனோட உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதாவது அவங்க அப்பாவே வந்து கூட்டு போயிடுறாரு. கூட்டு போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல அவங்க வீட்டில் இந்த காளி ஹோமம் பண்றாங்க. இந்த காளி ஹோமம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. மகாவோட தாத்தாவோட ஆத்மா தான் மகாக்குள்ள இருக்குங்கிறத அவங்க குடும்பமே தெரிஞ்சுக்கிறாங்க. மகாவோட அம்மா அவங்களோட உடம்புல வந்த காளியம்மன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மகாவா ஒரு விஷயத்தை நோக்கி போனாங்கன்னா அந்த அமானுஷங்கள் கண்ணுக்கு தெரியதான் செய்யும். இவங்க எந்த விஷயத்திலையும் கவனிக்காம இவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போனா அது எதுவுமே இவங்களை டிஸ்டர்பும் பண்ணாது, இவங்க கண்ணுக்கு தெரியாதுங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாவோட அப்பாவும் அம்மாவும் வார்னிங் பண்ணி தான் மகாவை காலேஜுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மகா ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் மகாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்குதுங்க. அதை பத்தின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். மகா அவங்களோட காலேஜ் ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு, அதாவது இவங்க பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பெட்ல இருந்தாங்க இல்லையா, ஆல்ரெடி அந்த எரிஞ்சு போன உருவத்தை பார்த்த பொண்ணு, அவங்க தான் கையிலலாம் ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போய் கேட்கும்போது ஆமான்னு சொல்லி மகாவை வார்னிங் கொடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல சொன்னதே அந்த பொண்ணு தான். அவங்க வந்து கேட்குறாங்க, என்னாச்சு மகா, வீட்டுக்கு போனேன், உங்கள் அப்பா வந்தார், எதுவுமே சொல்லலை, ஆனால் இங்கே ஹாஸ்டலில் ஃபுல்லாக வேறு மாதிரி தான் பேசிக்கிறாங்க, உனக்கு உடம்பு முடியல சிக்குங்கிறனால தான் நீ போயிருக்கிற, உங்கள் அப்பா வந்து உன்னை கூட்டு போயிருக்கிறாருங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது. எனக்கு நீ எப்படா இங்கே வருவ, என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லு மகான்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த காளியம்மனே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அமானுஷத்தை நோக்கி இந்த பொண்ணு போனாங்கன்னா தான் அவங்களுக்கு அதை பற்றின தாட்ஸ் வரும், அதை பற்றின ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் இந்த பொண்ணு கேட்கும்போது இவங்களால அதை சொல்ல முடியலை, கொஞ்சம் தடுமாறி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு இவங்கள சும்மாவே விடலைங்க, நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கிறத இவங்க ரூம்மேட் இன்னொரு பொண்ணு கேட்டுறாங்க. அவங்களும் வந்து மகாவை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பொண்ணுங்களா சேர்ந்து நோண்டிக்கிட்டே இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் சொல்லிடுறாங்க, இங்கே பார் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே, நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு வந்து இந்த மாதிரி ADHD ப்ராப்ளம் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு நடந்த எல்லா பாஸ்ட்டையுமே பார்ட் 1ல பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த பொண்ணுங்க கிட்ட உட்காந்து சொல்கிறாங்க. இது போக இந்த காலேஜில் இந்த ஹாஸ்டலில் ஒரு பையனோட ஆத்மா இருக்குது, இந்த பையன் இங்கே தான் இறந்துருக்கிறான், அவன் எப்படி இறந்தான் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பையன் வந்து இங்கே தான் இறந்துருக்கிறான், அது எப்படி லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து பாய்ஸ் வரவே முடியாது, அப்புறம் எப்படி அந்த பையன் இங்கே வந்து இறந்துருப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது எனக்கு தெரில, இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது எனக்கு தெரியாது, அப்போ வார்டன் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க 2 பொண்ணுங்களும். ஏன்னா இந்த 2 பொண்ணுங்களுமே வார்டன் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. வார்டனுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாதாங்க, நம்ம மற்ற கதைகளில் பார்த்த மாதிரி. இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் ரொம்பவே சாஃப்ட் கார்னராக, அது போக ஜாலியான ஒரு டைப் தானா. அவங்க கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லும் போது மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார் நீங்கள் போய் கேட்டுக்கங்க, எனக்கு இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு வேணாம், நான் இதுக்குள்ளே வர விரும்பலை, இன்னொரு 2 மாதம் தான் இந்த காலேஜே முடிஞ்சிடும், அப்புறமா நம்ம எல்லாருமே வெளியே போயிடுவோம், அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கும் சும்மாவே ஆர்வக்கோளாராக இருக்கிறாங்க. அது எப்படி இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு பையன் இறந்துருப்பான், அவன் எப்படி இறந்துருப்பான், இந்த பில்டிங்கோட, இந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, இந்த 5 ஃப்ளோர் கொண்ட பில்டிங்கோட பாஸ்ட் என்ன, இது ஒரு பழங்காலத்து பில்டிங் தான், அப்போ இதோட வரலாறு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் வார்டன் கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. வார்டன் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க நல்லா தான் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க. இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும்போது அவங்களோட மொழியே சரியில்லை, ஒரு மாதிரி எச்சு முழுங்கிக்கிட்டு, அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி ஏதோ இந்த பயந்த சுபாவம் இருக்கும்போது எப்படி இருக்கும், நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா அந்த முகத்தில் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வார்டன்.
இப்போதான் இந்த பொண்ணுங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி இன்னுமே அதிகமாக இருக்குதுங்க. வார்டனை தொடர்ந்து ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணி விடாமல் தொல்லை பண்ணி அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. என்னன்னா 2003 இந்த லேடிஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டலாக இருந்திருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலாக இருந்தப்போ ஒரு பையன் 5th ஃப்ளோரில் மகா இப்போ இருக்கிற ரூமில் தான் தூக்கு மாட்டி இறந்துருக்கிறாங்க. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையாங்க. வீட்டில் பிரச்சனையா ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையா எதுவுமே தெரியல. தனியாக இருக்கும்போது அந்த பையன், அதாவது காலேஜுக்கு போகாமல் லீவ் போட்டு ஹாஸ்டலில் இருந்திருக்கிறான். என்ன விரக்தியில் இருந்திருக்கிறான்னு தெரில, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் தூக்கு மாட்டி இறந்துருக்கிறாங்க. இந்த பையனோட ஆவி அங்கே தான் சுற்றிட்டு இருக்கதா அவங்க எல்லாருமே நம்பியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பையன் இறந்ததுக்கப்புறமா அந்த பையனோட பாடியை மேலேருந்து கலட்டும் போதே யாராலையும் தூக்க முடியலையாங்க. இறந்து போனவங்களோட உடல் ஆல்ரெடி கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், கொஞ்சம் தூக்குறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். 4-5 பேர் சேர்ந்து தான் தூக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6-7 பேர் சேர்ந்து கூட இந்த பையனோட பாடியை தூக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டாக இருந்திருக்கிறான். அப்போதான் இந்த காலேஜில் இருக்கிற ஒரு சார் ஒருத்தர் இருப்பாராம். அவர் வந்து ரொம்ப இந்த இஸ்லாமியத்தில் ரொம்ப ஒரு பெரிய மனிதர்னே சொல்லலாமா. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பையனோட ஆத்மா ரெஸ்ட் இன் பீஸ் ஆகலை, அதாவது இன்னும் வந்து அவனோட ஆத்மா சாந்தி அடையலை, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, நிறைவேறாத ஏதோ ஒரு ஆசையோடு தான் அவன் இறந்துருக்கிறான், அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அந்த பையனோட பாடியை அந்த ரூம்லேருந்து எடுக்கிறதுக்குள்ள அவங்க ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க, சடங்குகள்லாம் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை அவங்களால தூக்கவே முடிஞ்சிருக்குது. காலப்போக்கில் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பில்டிங்கை டோட்டலாகவே யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பையனோட ஆத்மா அங்கே தான் உலாவுதுங்கிற மாதிரி நிறைய பசங்கள்லாம் பேசிக்கிறாங்க. இந்த ஹாஸ்டல் பாய்ஸ் எல்லாருமே பேசிக்கிறாங்க, ஸ்டாஃப்ஸுமே பேசிக்கிறாங்க, வார்டனுமே பேசியிருக்கிறாங்க. பயந்து போய் வெளியே இருந்து ஏகப்பட்ட இந்த மாந்திரிகவாதிகள், ஏகப்பட்ட பூஜைகள், இந்த இஸ்லாமியத்துல இருந்து அவங்க பெரிய பெரிய தர்கால இருந்து இந்த பாய்கெல்லாம் கூட்டு வந்து ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சடங்குகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதோட ஆட்டம் அடங்கிருச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களோட யூனிவர்சிட்டியோட அமைப்பை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா லேண்டெல்லாம் அப்போ தான் கட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரேடியாக இதை லேடிஸ் ஹாஸ்டலாக மாற்றிடலாம், பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த நிர்வாகம் அந்த மாதிரி முடிவு பண்ண காரணத்தினால இப்போ இது லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்குது. இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் தான் மகாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதுவும் அந்த பையன் தூக்கு போட்ட அதே 5th ஃப்ளோர் 503 இவங்க ரூம் நம்பர். இந்த ரூமில் தான் அந்த பையன் இறந்துருக்கிறான். அதனால தான் மகாவை சுற்றி வந்திருக்கிறானா. எதனால மகாவை மட்டும் சுற்றி வரணும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா வார்டன் தான் இவங்க கிட்ட இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இங்கே என்ன நடந்துச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி. இப்போ அதை கொண்டு போய் அப்படியே மகா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மகாவுக்கு மறுபடியும் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன்டி சும்மாவே இருக்க மாட்டிங்களா, நான் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தானே இருந்தேன், ஏன் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுருக்குறாங்க. அப்புறமா அவங்களுக்கே தோணி இருக்குது, என்ன எதுக்காக அந்த பையன் சூஸ் பண்ணான். அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பைரவி ஆவிகளின் பிரியமானவன் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்த்துருப்போம் நம்ம சன் டிவியில் அந்த டைமில் 90s. அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு இருக்கிற பவர். அப்போது மகா கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் அந்த ஆத்மா வந்திருக்குதுங்க. அதுவே அவங்களுக்கு அப்போ தான் புரிய வருது. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் கேட்டாங்க, வார்டன் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டலாக இருந்துச்சாப்பா, அந்த பையன் நிறைவேறாத ஆசையோட தூக்கு போட்டு இறந்துட்டானா, அவனோட ஆத்மா சாந்தி அடையலையா. அப்படிங்கும்போது யார் எப்படி செத்தா உனக்கு என்ன, உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பணும், நீ எதுலேயுமே தலையிடக்கூடாது, உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு வரதா இருந்தால் கண்டினியூ பண்ணு, இல்லைனா இன்னும் 2 மாதம்தான், நான் கூட ஸ்டாஃப் கிட்ட பேசிடுறேன், வீட்டில் இருந்தே நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் போ, ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மகா பயந்துட்டு அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டு இதுக்கப்புறம் அந்த ரூம்லையும் இல்லையாங்க, வேற ரூமில் மாற்றி இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமில் போய் தங்குவாங்களாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறதுல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க ஹாஸ்டலில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமில் போய் படுத்து தூங்குறது, அவங்களே டைவர்ட் பண்ணிக்கிறது, காதில் ஹெட்செட் போட்டு ஃபுல்லாக கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்டுறது, இந்த மாதிரி சாமி பாட்டா போட்டு விட்டு இவங்களோட கவனத்தை ஃபுல்லாக திசை திருப்பி இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல, அது மேலே அவங்களுக்கு நாட்டம் போல, அது மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா தான் அந்த ஆத்மா அவங்க கண்ணுக்கு தெரியும், அவங்க கிட்ட பேசுறதும் அவங்களுக்கு கேட்குங்கிறத அந்த காளியம்மன் சொன்னாங்க இல்லையா. அதனாலேயே யாரையுமே பார்க்கல, யாரையுமே நினைக்கல, எதை பற்றி யோசிக்காமல் அவங்க படிப்பு மேலே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அடுத்து வேற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் அவங்க வெளியே பிஜியில் தான் தங்கியிருக்கிறாங்க. 9 பொண்ணுங்களாம், மொத்தம் 9 பொண்ணுங்க இவங்களோட பிஜியில். இது ஒரு பிஜினே சொல்ல முடியாதாங்க, தனி வீடு மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இருக்குமா. ஆனால் உள்ள மொத்தம் 6 ரூம் இருக்குமா. இந்த 6 ரூம்ல சீனியர்ஸும் இருப்பாங்களாம், ஜூனியர்ஸும் இருப்பாங்களாம். அதுல 9 பொண்ணுங்க, அதாவது இந்த மகாவை சேர்த்து மொத்தம் 9 பொண்ணுங்க ஜூனியர்ஸ், மொத்தமா எல்லாருமே ஒரே கேங் தான், ஒரே காலேஜ் தான். இவங்க செட்டில் இருக்கிற 9 பொண்ணுங்கள்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஏத்திஸ்டாங்க, அவங்களோட ஃபேமிலியே ஏத்திஸ்தானா.
பேயை வந்து நம்ப மாட்டாங்க, சாமி ஒன்று இருக்கிறத நம்பவே மாட்டாங்க. அது எந்த மதமாக இருக்கட்டும், சாமின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது தான் ஏத்திஸ்ட். அந்த பொண்ணு மட்டும் எப்பயுமே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி தனியாகவே தான் இருப்பாங்களாங்க. இவங்க 5 பேர் ஒரு ரூம்ல, 3 பேர் ஒரு ரூம்ல, அந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியா ஒரு ரூம்ல இருப்பாளாம். அதுக்கு அவங்க வீட்ல இருந்து பே பண்ணி அந்த பொண்ணுக்கு தனியாவே அந்த ரூமே எடுத்து கொடுத்துருக்காங்களாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரோவர்ட்டா தான் அந்த பொண்ணு வளர்ந்துருக்காங்க. என்னதான் அந்த பொண்ணு ஏத்திஸ்டா இருந்தாலுமே இந்த பொண்ணுங்களோட சேர்ந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகி ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காங்க. கடவுளை பத்தியோ இல்ல பேயை பத்தி பேச ஆரம்பிச்சாதான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பொங்கி எழுந்து இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு முகத்தை காட்டிட்டே போயிடுவாங்களாம், முகத்தை திருப்பிட்டே போயிடுவாங்களாம். இப்படி இருக்கும்போது நல்லதாங்க போயிட்டு இருந்திருக்குது இவங்களோட பிஜி லைஃப். ஒரு நாள் மகாவும் 3 பொண்ணுங்களும் சேர்ந்து, மொத்தம் 4 பொண்ணுங்க சேர்ந்து அந்த பிஜிலேயே இருக்கிற சீனியரோட ரூமுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. இந்த டைம் பார்த்து அந்த இன்ட்ரோவர்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு டபுள் காட் இருக்குமாங்க, உள்ள 2 டேபிள் இருக்குமா, ஸ்டடி டேபிள் இருக்குமா. அதனாலேயே சில பொண்ணுங்களாம், அதாவது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் அவங்க ரூமில் போய் உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த டேபிள் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்களாம். ஏன்னா இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா ஒரு ரூம்ல. அந்த ஏத்திஸ்ட் பொண்ணோட ரூம்ல அந்த பொண்ணை சேர்த்து 4 பேர் இருக்கிறாங்க. அதாவது 5 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க மொத்தத்துக்கு அந்த பொண்ணோட ரூம்ல. இப்போ இவங்க 4 பேர், மகாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சீனியரோட ரூம்ல இருக்கிறாங்க. இப்போ மகா கூட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணிட்டு வேகமா ஓடுறாங்க. என்னமோ இதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சீனியர்ஸ்ல இருந்து இந்த பொண்ணுங்க 4 பேருமே ஓடுறாங்க பின்னாடியே அந்த பொண்ணு நோக்கி. அவங்க ஓடுனது இந்த ஏத்திஸ்டோட ரூம்குள்ள. அங்க உள்ள போய் பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாங்களாம். எல்லா பேப்பர்லாம் கிழிச்சு அங்கங்க பறந்துகிட்டு இருந்தா அந்த ரூமே ஒரு மாதிரி தலைகீழ இருக்குதாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ஏத்திஸ்ட் பொண்ணு பொசஸ் ஆயிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட உடம்புக்குள்ள ஒரு பேய் புகுந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குதாங்க. அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை, ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஒரு மாதிரி கத்திக்கிட்டு, அவங்களோட வாய்ஸே கிடையாதாங்க, டபுள் வாய்ஸா கேட்டிருக்குது. கத்திட்டு யாரையுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கிழிக்கிறது, எல்லாரையுமே போய் கழுத்தை நெரிக்க போறது. ஒரு கட்டத்துக்கு மேல பால்கனியில வந்து நின்னுக்கிட்டு கீழே குதிக்க போறதா மிரட்டி இருக்கிறாங்க. கீழே குதிக்கவே போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு கத்தி இருக்கிறாங்க. கீழே ஒரு செக்யூரிட்டி இருப்பாராம், அவர் ஒரு முஸ்லீம் தான். அவர் வேமா ஓடி வந்து இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்து ஏதோ ஒரு ஹோலி வாட்டர் வச்சிருந்தாராங்க. அந்த வாட்டர் எடுத்து இந்த பொண்ணு மேல தெளிச்சு விட்டு சூறா ஓதி இருக்கிறார். சூறா ஓதி கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு காம் டவுன் ஆயிருக்குது. இந்த பொண்ணை அவங்க பெட்ல படுக்க வச்சுட்டு வந்துட்டாங்களாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க, மகாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும், இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு ஆயிடுச்சு, பொசஸ் ஆயிட்டா, அவ உடம்புக்குள்ள வந்து ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க இதுலலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுமா, என்னமா பேசிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி இருக்கிறாங்க. மகாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப போராடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு பொசஸ் ஆனப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அங்க இருந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தவங்க வீடியோ எடுத்திருக்கிறாங்க போன்ல. அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்கும்போது தான் மகாக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியுது, டபுள் வாய்ஸ்ல பேசுனது அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குது. அவங்க பண்ணது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. சாரி, அந்த வீடியோவை அந்த பொண்ணோட பிரைவசி காரணமாக அவங்க எனக்கு அனுப்பலை. இப்போ அந்த ஏத்திஸ்ட் பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் இவங்களோட ஹாஸ்டலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. இவங்க வேற ஒரு ஊரை சேர்ந்தவங்க, அதே மலேசியாவில் வேற ஒரு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு சாமியார்கிட்ட போய் பார்க்கும்போது இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு ஜின்னு இருக்குது, தொடக்கூடாத ஒரு விஷயத்த உன் பொண்ணு தொட்டுட்டா, போகக்கூடாத ஒரு இடத்துக்கு உன் பொண்ணு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜின்னை அவங்களால விரட்ட முடியலை. டெம்பரரியா கண்ட்ரோல் தான் பண்ண முடியுது. அதுக்கு கயிறு கட்டுறது, சில விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்து விடுறது, அவங்க வீட்டில் வந்து சில முறைகள் எல்லாம் பின்பற்றுறதுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயே போய் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ஜின் அந்த பொண்ணை விட்டு போகலையாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு 4 நாள் நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ங்கிறனால அந்த பொண்ணோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க அப்பா மறுபடியும் இதே ஹாஸ்டல்லேருந்து விட்டுட்டு இந்த பொண்ணுங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டே போகிறாங்க, மகா கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டே போகிறாங்க, அவளுக்கு இன்னும் சரியாகலப்பா, ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, 4 நாளாக நார்மலாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறா, கொஞ்சம் பார்த்துங்கப்பான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போது அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு பொசஸ் ஆகலையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, டெய்லியுமே நடக்குமா. ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணு பொசஸ் ஆகும்போது, அதாவது அந்த உடம்புல இருக்க ஜின் வெளியே வரும்போது அந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி மகாக்கு ஒரு அறிகுறி வருமாங்க. ஃபஸ்ட்டு தடவை அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைமாக ஒரு மாதிரி ஜாஸ்மின் ஸ்மெல் அடிச்சிருக்குது, மல்லிகைப்பூ ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிருக்குது. இத்தனைக்கும் மகா அவங்களோட ரூமில் உட்காந்துருக்குறாங்க, மற்ற யாருக்குமே அடிக்கலை. அவங்களோட ரூம்குள்ளே இருக்கிற மற்ற பொண்ணுங்க யாருக்குமே ஜாஸ்மின் ஸ்மெல் வரல, மகாக்கு மட்டும்தான் வருது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிக்குது,
ஏதோ தப்பா இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்டி எங்களுக்குலாம் அடிக்கல, உனக்கு மட்டும் அடிக்குதா, நீ உனக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குமா, கதறல் சத்தம் கேட்குமா. வேமா ஓடி போய் பார்த்தா அந்த ஏத்திஸ்ட் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும். ஒரு மாதிரி பொசஸ் ஆகி கத்திக்கிட்டு இருப்பாங்களாம். மறுபடியும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிருமாங்க. 2வது தடவை இந்த கேத வீட்டுக்கு யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனோம்னா இந்த மாலையோட ஸ்மெல்லும் பொணத்தோட ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்மெல் அடிச்சிருக்குது இந்த பொண்ணுக்கு. காரிடாரில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த ஸ்மெல்லு வந்து வேகமா ஓடி இருக்கிறாங்க. இப்போ அவள் பொசஸ் ஆக போறான்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற பொண்ணுங்களும் பின்னாடியே ஓடி வந்து பார்த்தா இவங்க உள்ள வந்து அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ஏத்திஸ்ட் பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க உள்ள வந்து அடுத்த 2 நிமிஷத்துல சொல்லி வச்ச மாதிரி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பேய் பிடிச்ச மாதிரி அந்த எப்பயும் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே இவங்க மகா தனித்துவமா தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவ சொல்றது எல்லாமே நடக்குது, உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்கும் போது இவங்களோட பாஸ்ட் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து ADHD இருக்கு, அது போக சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஒரு பவரும் இருக்குது, அது எங்கள் தாத்தாவோட பவர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து க்யூரியாசிட்டியோட பயத்தோடு உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்களாங்க. இப்போது 3வது தடவை இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சாமி ஃபோட்டோ ஒன்று கீழே விழுந்து உடையுது. இப்போது மறுபடியும் பயந்துக்கிட்டு வேகமா ஓடி போய் பார்த்தா அந்த பொண்ணு முதல்ல இருந்ததை விட இப்போ பயங்கரமாக முகம்லாம் ஒரு மாதிரி வெளிர் நிறமாக மாறி இறந்து போனவங்களோட ஒருத்தவங்களோட உடம்பு இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி வெள்ளை கலரில். நம்மளோட உடம்புல ரத்தமே இல்லைன்னா ஒரு மாதிரி ரத்த சோகம் வந்தவங்களோட உடம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க ஃபேஸு உடம்பே. இந்த தடவை அந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணல, அழுது இருக்கிறாங்க. வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பெட்ல படுத்து உருண்டுகிட்டே. என்னாச்சுன்னு சொல்லிட்டு மகா கேட்கும் போது கூட இந்த 5 பொண்ணுங்களுமே போயிருக்கிறாங்க. முதுகுல வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க இந்த முதுகெலும்ப கையை வச்சு பிடிச்சு இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும். இப்ப நம்மளோட முதுகெலும்ப லைட்டா குத்துனாலே வலிக்கும், அதுவே உள்ள கையை விட்டு யாரா பிடிச்சி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா எப்படிங்க இருக்கும். அந்த அளவுக்கு ஹெவி பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாங்க. எங்க திரும்புன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு பார்த்தா அந்த பொண்ணோட முதுகுல இருக்கிற முதுகெலும்ப அசைதாங்க. முதுகெலும்பு நடுவுல தான் இருக்கும், அதை யாரா ஒருத்தவங்க கையை வச்சு பிடிச்சி லெப்ட் ரைட்டுன்னு இழுத்தா எப்படிங்க இருக்கும். அந்த மாதிரி அசைதான். இதை பார்த்த 2 பொண்ணுங்க அங்கனே மயக்க முட்டு விழுந்திருக்கிறாங்க. திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே. இந்த மீதி இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த பொண்ணோட வெயிட்டே 38 கிலோ தானாங்க. ஆனா 4 பொண்ணுங்களால அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, பிடிக்க முடியல. அது ஒரு மாதிரி எல்லாரையும் தூக்கி போட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மகாக்கு என்ன பண்றது தெரியாம அவங்களோட பேக்ல இருக்கிற ஒரு ஹோலி வாட்டர் அவங்க வீட்டுல இருந்து கொடுத்து தான் விட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து எப்பயுமே அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து விட்டுருக்காரு. அந்த ஹோலி வாட்டர் இவங்களோட பேக்கப் காண்டி இருக்குமா, ஒரு சேஃப்டிக்காக. அதை எடுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் இருக்குதுங்க. மகா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் மகா மயக்கத்திலேருந்து தெளிகிறாங்க. அவங்க எந்திரிக்கும் போது அவங்களோட கையெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிருக்குது, உள்ளங்கையில் வேர்த்து கொட்டி இருக்குது. ரொம்ப நேரமாக ஒரு தேட்டரில் போயிட்டு கத்திட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. தொண்டையெல்லாம் வலிக்குது. அது போக இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அது என்னங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியலை. எந்திரிச்சு பார்த்தா அந்த ஏத்திஸ்ட் பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருநீர்லாம் பூசி விட்டு பக்கத்துல 2 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. இவங்க எந்திரிச்ச உடனே அந்த 2 பொண்ணுங்க கத்துறாங்க. மற்ற எல்லா பொண்ணுங்களும் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. பிஜியில் இருக்கிற பொண்ணுங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஹோலி வாட்டரை எடுத்ததுக்கு அப்புறமா மகா ஒரு மாதிரி வேற ஒரு வாய்ஸ்ல, வேற ஒரு ஒருத்தரோட வாய்ஸ்ல மந்திரங்கள்லாம் உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காளியம்மனோட மந்திரங்களாம். அதெல்லாம் காளியம்மனோட மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம பயங்கரமா கத்தி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க ஹார்ஷா பிஹேவ் பண்ணி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததே கிடையாதான் அந்த பிஜியில். அந்த அளவுக்கு ஹார்ஷா பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜின்னும் இவங்களும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அந்த ஏத்திஸ்ட் பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற ஜின்னும் மகாவும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், பேசிக்கிறாங்களாம். 2 பேரோட வாய்ஸ் கிடையாது. இவங்க என்னடானா வயசானவரோட வாய்ஸ்ல பேசுறாங்க, அவங்க என்னடானா டபுள் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு என்னதான் பயம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்குதுங்க. ஏன்னா இவங்களை பார்க்கும்போது, இந்த மகாவை பார்க்கும்போது சாட்சாத் அந்த காளியம்மனை இறங்கி வந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குதுங்க. அவங்களோட ஃபேஸில் ஒரு ஒளி தெரிஞ்சிருக்குது. அவங்களாவே இல்லை, டோட்டலாக வேற மாதிரி இருக்கிறாங்க. பயமும் இருக்கு, அதே நேரத்தில் நம்பிக்கையும் கொடுத்துருக்குது கடவுளா. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ஏத்திஸ்ட் பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற ஜின்னு அந்த வாய்ஸ் மறைஞ்சிருது. இந்த பொண்ணு மயக்கம் மட்டும் விழுந்துருது. இந்த பொண்ணும் மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க, மகாவும். இதுதான் நடந்திருக்குது.
இது எல்லாத்தையுமே அவங்களோட அப்பா கிட்ட மகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே நடந்துச்சுப்பா, நான் அதை எடுத்தேன்ப்பா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பான்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மகாவோட அப்பா திட்டிருக்கிறாருங்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ மறுபடியும் அதுக்குள்ள போகாத, உனக்கு நாங்கள் என்ன சொல்லி அனுப்பணும், உன்னோட ஃப்ரீடம் உனக்கு கிடைக்கணும்னா நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே போயிருக்குது. அது போக இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேமான்னு சொல்லிட்டு சத்தியமும் பண்ணியிருக்கிறாங்க. எது மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த காலேஜில் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது இல்லையா, அது மேலே இவங்க ஆர்வம் காட்டுனா அந்த விஷயம் இவங்களை பின்தொடர ஆரம்பிக்கும், இவங்களோட கனவுல வர ஆரம்பிக்கும், நேரில் வர ஆரம்பிக்கும், இவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குங்கிறது மகாவுக்கு தெரியும். அதை மீறியும் ஃப்ரெண்டுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பண்ண மாட்டேப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற ஜின்னும் போயிருச்சாங்க. ரொம்பவே ஷாக் ஆயிருக்குது மகாக்கு. அது எப்படி என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற நான் வந்து அந்த இடத்துல ஒரு எக்ஸாசிஸ்டா இருந்திருக்கிறேன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாசிஸ்டா இருந்திருக்கிறேன், பேய் ஓட்டுறவங்களா இருந்திருக்கிறேன், அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டி இருக்கிறேன். இது போக அந்த காலேஜில் வந்துட்டு எனக்கு ஒரு பையனும் வந்து என்கிட்ட தேடி வந்து ஹெல்ப் கேட்டிருக்கிறான்னா, அப்போ என்னோட பவர் என்னங்கிறது எனக்கே, நான் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதா கெட்டதாங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ஏடிஹெச்டி பேஷண்ட்டுங்கிறனால எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இதாகும், எக்ஸாக்ரேட் ஆகும். இன்னுமே அவங்க அதுலேருந்து வெளியே வரலங்க. ஆனால் 9 வருஷம் ஆச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து, 9 வருஷம் ஆகுது. இப்போ 9 வருஷம் ஆச்சு. இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்யமோ யாருக்குமே அவங்க பேய் ஓட்டுனதும் கிடையாதுங்க. அதே மாதிரி அந்த ஏத்திஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட குடும்பமே சாமி மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ அவங்க எல்லா சாமியும் கும்பிடுறது, எல்லா கோயில் சர்ச்சு எல்லாத்துக்குமே மசூதிக்கு போகிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்க. அந்த பொண்ணுமே இப்போ நல்லா தான் இருக்கிறாங்களாம். அந்த பொண்ணுமே பேசிட்டு தான் இருக்கிறாங்களாம் யாரு, மகா கிட்ட. இப்போ இந்த கதையை கூட அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்களாங்க அவங்களோட வீட்டில். இந்த சம்பவம் நடந்து அவங்க காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா மகா மலேசியாவில் இந்த காட்டு பகுதியான ஏரியாலாம் இருக்குமாங்க நிறையா, அந்த சைடு ஒரு பைபாஸ் இருக்குமா, பைபாஸில் போய்கிட்டு இருக்கும்போது காரில் ஆக்சிடென்ட் ஆன உருவம் எப்படிங்க இருக்கும், இப்போ வயிற்றுல ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்கன்னா அந்த வயிறு மட்டும் அப்படியே கோணலாக இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரியே விஷுவலாக ஒரு உருவம் நிற்குமா. இப்போ ஒரு பெரியவங்க ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன அமைப்பில் இறந்தாங்களோ, வயிற்றுல இடிச்சா வயிறு கோணலாக போய் இப்படி ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸான கோஸ்ட்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியுமா காரில் போயிட்டு இருக்கும்போது, ஆனால் கண்டுக்க மாட்டாங்களாம். இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், அவங்க எதனா யாருன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த கேத வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா அவங்களோட உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுமாங்க. விஷுவலா அவங்களோட உருவமே தெரியாதான், ஒரு மாதிரி புகை மாதிரியான அமைப்பா தெரியுமா. அது போக அங்க அழுகிறவங்களோட அந்த வாய்ஸ் எல்லாமே எக்கோ மாதிரி கேட்குமாங்க. அதனாலே மோஸ்ட்லி இறந்தவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களாம். இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருக்குதான் அவங்களோட லைஃப்ல. ஏன் அண்ணன் இறந்ததுக்கு வரல, எங்க அப்பா இருந்ததுக்கு வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்காங்களாம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது இல்லையா, ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இது போக இந்த ஏடிஹெச்டிங்கிறது ஒரு கிஃப்ட் தான் என்ன கேட்டா, அவ்வளவுதாங்க. மகாங்கிறது அவங்களோட ஒரிஜினல் நேம் கிடையாது, புனைப்பெயர் தான். ஆனால் மலேசியால தான் அவங்க இருக்கிறாங்க. மலேசியால இப்போ வரைக்குமே அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம், அதனால என்னோட ஒரிஜினல் நேம் வந்து சொல்ல வேணாண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஆழமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அந்த தங்கச்சி. என்னன்னா, ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் போடுற ஸ்டோரியை லட்சக்கணக்கான பேர் கேட்பாங்க, அதில் நிறைய பேர் வந்து ஏடிஹெச்டி பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கில்ட்டி இருக்கும், நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது, நம்ம மட்டும்தான் தனிமையில் இருக்கிறோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமாங்க. இந்த ஸ்டோரியை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் தனிமை கிடையாது, இந்த மாதிரி நானும் இருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த பொண்ணே தான் சொன்னாங்க என்கிட்ட, அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதே ரொம்ப ஒரு இதாக இருக்குமாங்க. லைக்கு இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் வருது, எதனா ஒரு ஹாரரான விஷயம் வருது, அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோன்னா நம்மளை பார்க்குற விதம் வேறு மாதிரியா இருக்கும். சிலர்லாம் சொல்லும் போதே என்னடா அல்பரா பேயெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதுவே இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் யார்கிட்டேயும் போய் அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லும் போது அதை எப்படிங்க எடுத்துப்பாங்க. அதனாலேயே இந்த பொண்ணு யார்கிட்டையுமே இது நாள் வரைக்கும் சொன்னது கிடையாதான். என்கிட்ட சொல்லும் போதுமே ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பர்சனலாக என்ன ஒரு அண்ணனா அந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நடந்த பர்சனல் விஷயத்தையே எனக்கு ஷேர் பண்ணணும்னு அந்த பொண்ணுக்கு தோணி இருக்குது. அது போக 1 மாதம் ஆயிருக்குதுங்க. இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு வரும்போதெல்லாம் எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குமா. அதை மீறியும் என்கிட்ட சொல்லி முடிச்சுட்டாங்க. நீ தனியால் கிடையாது, என்றைக்குமே வந்து அண்ணன் இருக்கிறேன், அது போக உங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்டிஸ் இருக்கிறாங்க, எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க. ஏடிஹெச்டி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் சொல்லிக்கிறது நம்ம ஷோலேருந்து இதுதாங்க, நீங்கள் யாருமே தனியாக கிடையாது, உங்கள் கூட எப்போவுமே நம்ம கோஸ்டிஸ் இருப்பாங்க.
டெவில்ஸ் கிச்சன் உங்கள் பின்னாடியே நிற்கும். ஸோ கவலைப்படாமல் இருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். எங்கே நீ வந்து நின்றுக்கிட்டேன்னா அப்பாவுக்கு சிரிப்பாக வருதியா? லாஸ்ட் அந்த டைலாக் பேசவே முடியல அப்பாவால், தெரியுமா? உடம்பு முடியல தானே, நீ போய் படுக்கலாம்ல. இல்லப்பா, இங்க சொல்ல உனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை சொல்றப்பா. நானே சொல்லிட்டேனே அதை, உனக்கு உடம்பு முடியலன்னு. நீ போய் படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு. இருப்பா, நானே சொல்றேன். சொல்லு இப்போ. மணி போங்கம்மா. அப்பளம் செஞ்சுக்காப்பா. அப்பளம் செஞ்சிருக்காளா? அப்பளம் செஞ்சிருக்கியா நீ? இந்த போய் சாப்பிடலாம். நீ முதல்ல சொல்லி முடிச்சு வா, போலாம். வேமா எடிட் பண்ணி போடணுமியா? இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. என்னை பார்க்கறமா நீ போ. சொல்லு, டக்குன்னு சொல்லு. ஆல்ரெடி நேற்று வீடியோ போடல. சொல்லு, அப்பா எனக்கு உடம்பு முடியலனால நேற்று நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், அதனால் வீடியோ போட முடியல சொல்லிடு. ஹலோ மக்களே, எனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் நைட்டு கிளம்பி. நான் பாட்டுக்க வீட்டில் பாத்தி எடுக்க போட்டு நான் என்ன பண்ண தெரியுமா, ஹாஸ்பிட்டல் போகணும் உடம்பு பிடிச்சிட்டு சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் டாக்டர் சொன்னா. அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் போகலாப்பா அண்ணன் கூட்டிட்டு போகலாம் மக்களே. வீட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்கய்யா, போதுங்கய்யா ஐயா. வீடியோவில் போடுமே போக போகிறோம். பாய். சரியா, சூப்பர்யா. அவர் பாரு, அவருக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபீவர் இவ்வளோ கோல்டுலேயும் எந்திரிச்சு வந்து இங்கே உட்காந்து அவர் ஃபினிஷிங் கொடுத்தா அவருக்கு ஒரு சந்தோஷம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார். இப்போ எந்திரிச்சு நடக்கவே முடியல அவனால், ரொம்ப ஒரு மாதிரி சொக்கி போயிருக்கிறான். இப்போ படுத்திருந்தப்போ வேகமாக ஓடி வராங்க, அங்கேருந்து எந்திரிச்சு வந்து நிற்கிறான். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். அதில் தான் கொஞ்சம் தெம்பே வந்துச்சு. அவனுக்கு அதில் ஆமாம் டெவில்ஸ் கிச்சன் அது சொன்னால் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, அவருக்கு ஒரு இது வருது, பவர் வருது. இதுலேருந்து என்ன தெரியும், குழந்தைங்களையும் வந்து உற்சாகப்படுத்துறது தான் டெவில்ஸ் கிச்சன் ஷோ. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க அப்பாவை. அப்பாவுக்கு இன்பாஸ் பண்ணுங்க, எனக்கும் இன்பாஸ் பண்ணுங்க. உனக்கு இன்பாஸ் பண்ணவா? உன்னை வச்சு டைம் பாஸ் தான் பண்ணுவாங்க, இன்பாஸ் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் இன்பாஸ் பண்ணலாப்பா. சரிப்பா, 2 பேருக்கு இன்பாஸ் பண்ணுங்க. இன்பாஸ் பண்ணுங்க. டாடா பாய் பாய். டாடா பாய் பாய். அஞ்சலி பிரபாகரன் சேனல்ல மீட் பண்ணுவோம் சொல்லிரு. மஞ்சளி பாப்பா. மஞ்சளி இல்லடா, அஞ்சலி. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. அஞ்சலி பிரபாகரன் யாரு? கேமராமேன். அஞ்சலி பிரபாகரன்னா யாரா? கேமராமேன். கேமராமேனா? அம்மாடா. அம்மாவை அஞ்சலின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அஞ்சலி பிரபாகரன் கேட்டா சொல்ல தெரில. சரி, அடுத்து அதை கற்றுக் கொடுப்போம். வாங்க போலாமா? அப்பா எடிட் பண்றேன். டெவில்ஸ் கிச்சன். ஏண்டா உனக்கு இது தேவையாடா ஐயா? உனக்கு காய்ச்சலியா, உடம்பு முடியலையா உனக்கு? அதோட எந்திரிச்சு வந்துட்டேயா வீராப்பா? அங்கிருந்து வந்துருக்குறான் பாருப்பா ஐயா. கண்ணெல்லாம் சொக்கிக்கிட்டு போகுது, போங்கய்யா போங்க. ஆக்சுவலாக அர்ஜுனுக்கு வந்து ஹெவி ஃபீவராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களோட குழந்தைங்களையுமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இந்த வைரல் ஃபீவருங்கிறது அடிக்கடி வருது, எதுக்கு வருது எதனால் வருதுன்னே கணிக்க முடியல. அதுவும் இந்த ஸ்கூலுக்கெலாம் குழந்தைங்களை அனுப்புனதுக்கப்புறமா அங்கே எதனா ஒரு குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குழந்தைங்களுக்கும் வந்துடுது. ஸோ எல்லாரோட குழந்தைங்களையுமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் மழை காலமே ஆரம்பிக்குது. டிசம்பர் இன்னும் வரக்கூட இல்லை, அதுக்குள்ளே சளி காய்ச்சல்னு சொல்லிட்டு சீசன் ஆரம்பிச்சிருச்சு.
இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில நம்ம குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். நம்ம எவ்வளோதான் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாலும், வேற குழந்தைங்களுக்கோ இல்ல டீச்சர்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்துச்சுன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வரத்தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு இம்யூனிட்டி பவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்க ஒரு ஃபுட்டுல இருந்தோ, இல்ல ஒரு எப்படியாச்சும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து குடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கான வீடியோஸுமே அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல்ல இருக்கு. அர்ஜுனோட வெயிட் கெயின் பத்தி நெறைய பேர் வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ ப்ளஸ் இந்த இம்யூனிட்டி பவர வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக்குறதுக்கு என்னென்னலாம் குடுக்கலாம். நாங்க வந்து அர்ஜுன எப்படிலாம் பார்த்துக்கிறோங்கிறதுக்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அஞ்சலி பிரபாகரன்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.